நிப்பாட்டு, ஏலமண்டா இந்த ரூஹ நிப்பாட்டு. வக்கீல மன்றாக் வதன்ன அன்னகுல் ஃபராக். அந்த நேரத்தில் அந்த ஆன்மா நினைக்குமா, நான் போயிட்டு வருகிறேன், பிரிந்து செல்கிறேன், என்னுடைய கடைசி நிமிடம். என் வலன்ன அன்னகுல் ஃபராக் வல் தஃபதி ஷாக்கு பிஷாக். தன்னுடைய கண்டையோடு அந்த கண்டை கால்கள் பிணங்கிக் கொள்ளுமாம். இந்த உலகத்தை விட்டு போகிறோம் என்று சொல்லுவதற்கு அது முறுங்கிக் கொள்ளுமாம். வல் தஃபதி ஷாக்கு பிஷாக் இலா ரப்பிக யௌமைஸினில் மஸாக். ரப்புடைய பால் அவன் இழுத்து செல்லப்படுவான் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாள் எனக்கு வராது என்று நான் பேசுகிறேனா? இந்த நாள் உங்களுக்கு வராது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு கேட்கிறீர்களா? வரும் என்று இருந்தால் வெள்ளம் வருமா வராதா டவுட் இருக்கலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆனால் ஒன்று டவுட் இல்லை. என்ன டவுட் இல்லை தெரியுமா? இந்த ஒரு சம்பவம் நிகழக்கூடிய நாள் என் வீட்டிலும் எனக்கும் உங்கள் வீட்டில் உங்களுக்கும் வரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதுக்காக வேண்டித்தான் அருமை தோழர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள். இந்த உலக வாழ்க்கை அற்பம். இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு சின்ன காலப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பின்னாடி உள்ள மறுமை வாழ்க்கை, மரணம், இது சம்பந்தமாக மரணம், மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை பற்றி நாம் அதிகம் நினைக்கணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த உலகத்துல இன்னொரு பக்கத்தில் மக்கள் வாழ்றாங்க. இதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை பற்றி அவங்க ஒரு நாளில் நினைத்தது இல்லை. மௌத்துக்கு பிறகு நாங்க அழிஞ்சு போயிருவோம் நினைக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன நினைச்சு பார்க்க நினைக்கிறாங்க. ஆனால் மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை பற்றி ரசூலுல்லாஹ் பேசினார்கள். பெருமானார் நாவசைத்து பேசிய எந்த வார்த்தையும் பொய் கலக்காது. பெருமானாருடைய உணர்வே தான் உண்மை சொல்வதற்கு ஆதாரமாக அமையும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் பள்ளிவாசல்ல ஒரு தோழர், இப்னு மஸ்ஊத் என்ற தோழர், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் ரொம்ப அழகான குரல் படைத்த அழகாக குர்ஆனை ஓதுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இப்னு மஸ்ஊதை பார்த்து, அவரை இப்னு மஸ்ஊத்னால அவங்க அபு அப்துர் ரஹ்மான் தான் ஒரு பேரு, குன்னியத்தை அப்படிதான் கூப்பிடுவாங்க. அபு அப்துர் ரஹ்மான் கூப்பிடுவாங்க. யா அபா அப்துர் ரஹ்மான், யா அபு அப்துர் ரஹ்மானே இக்ரா, ஓதுங்கள் என்கிறார். அவர் கேட்கிறார், அக்ரு அலைக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு நான் ஓதட்டுமா யா ரசூலல்லாஹ்? உன்சிலல் குர்ஆனு இலைக், குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட உங்களுக்கு நான் குர்ஆனை ஓதுவதா யா ரசூலல்லாஹ்னு கேட்கிறார்.